ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களோட அடேங்கப்பாத்தி. பார்த்தீங்கன்னா நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 2 நாள் முடிஞ்சிச்சு. அதனால் இன்றைக்கி வீடியோ போட வந்துட்டோம். என்னாச்சுன்னா ஒரு சிறிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம சகருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதில் ஆளாளுக்கு ஒன்று பிடிக்கும். எனக்கு ஒன்று பிடிக்கும், என் தம்பிக்கு ஒன்று பிடிக்கும், எங்கள் அத்தாவுக்கு ஒன்று பிடிக்கும். 3 பேருக்கு சமைக்க சொன்னால் எங்கள் அம்மா என்ன பண்ணுறது? அதனால தான் ஒரு புதிய தீர்வோடு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த தீர்வு யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க. அந்த தீர்வு பார்த்தீங்கன்னா குலுக்கு சீட்டு மாதிரி தாங்க. குலுக்கு சீட்டுனா சும்மா ராஜா ராணி இல்லைங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு போட்டிருக்கோம். எனக்கு பிடிச்ச சாப்பாடு, என் தம்பி பிடிச்ச சாப்பாடு ஒன்று, எங்கள் அத்தாவுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று. உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு சொல்லு. எனக்கு பிடிச்ச சாப்பாடு ரொட்டி, முட்டை கிரேவி. எனக்கு வந்து நெய்ச்சோறு, சிக்கன் கிரேவி. நான் வெயிட்டாக போட்டிருக்கேன் போல் எழுதி. இல்லை. சரி, நம்ம அத்தாக்கு என்னது? மீனான மீன். சரி, ஃபிஷ் ஃப்ரை. சரி, இப்போ நேற்று தான் இந்த முடிவு. பார்த்தீங்கன்னா நம்ம குலுக்கல் முறைக்காண்டி சீட்டை குலுக்கி போட போகிறோம். நம்ம தம்பி தான் எடுக்க போகிறான். நம்ம தம்பி கையால் உனக்கு பிடிச்சது எடுக்கக்கூடாது, எனக்கு பிடிச்சது தான் எடுக்கணும், இல்லைன்னா உனக்கு ஸ்மேக்கு தான் சொல்லிட்டேன். நம்ம பிடிச்சதான். சரி வா, போட்டுருவோமா? நீயா நானா பார்ப்போமா? வாடா. இன்னைக்கு ரொட்டியா நெய்ச்சோரா? ஐயோ, மீனானத்தை எங்கள் அத்தாவை தனியாக ஒதுக்கிட்டோமே. சரி, ரொட்டியா நெய்ச்சோரா மீனானம்மா? வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா குளிக்க போட்டாங்க. டேய், பார்த்து எடுக்காத. மிச்சம் 2 இருக்கு. எடுக்க போகிறோம். எல்லாரும் துவா செய்யுங்க ரொட்டி வரணுன்ட்டு, ரொட்டி முட்டை வரணுன்ட்டு. வா பே அண்ணா, மூஞ்சி வாடிருச்சு. என்ன தம்பி வந்திருக்கு? சோகத்தில் விழுந்தார் ஆக்கில், ஹாப்பியானார் ஆத்திஃப். ஏனென்றால் ரொட்டி முட்டை கிடைத்தன. பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டி முட்டையும் கிடச்சிருச்சு. நம்ம ஹாப்பியாக இருக்கோம். நம்ம தம்பி வெரி வெரி ஹாப்பியாக இருக்கான். பாருங்க, மூஞ்சி பார்த்தாலே செம்ம ஹாப்பியாக இருக்கான். பாருங்க எவ்வளோ ஜாலியாக நம்ம பிடிச்ச ரொட்டி வந்துருச்சுன்ட்டு. பாருங்க, ஹாப்பி தான் ஆக்கில், சரியான ஹாப்பி, வேறு லெவலான ஹாப்பி. என்ன வாய் திறந்து பேசுகிறா? ஏன்டா அழுவுற? பிடிச்ச ரொட்டி வந்துருச்சு. ஏன்டா டே, அண்ணானுக்கு வந்தால் பிடிக்காதடா? சரிப்பட்டு வராதா? ஏன் பிடிக்காதா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது முடிவாயிருச்சு. சஹர் சாப்பாடு முடிவாயிருச்சு. நம்ம டபுள் ஹாப்பி. இப்போ ட்ரிபிள் ஹாப்பி ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னன்னா, கொஞ்சமாக சிரிப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கப்பீஸ் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு நோம்பு டைமில். அதனால் நம்ம போய் அந்த குட்டியை உங்களை காமிக்க போகிறோம். அப்போ போய் காமிப்போமா? காமிச்சிருவாங்க. குட்டியை பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஹாப்பி ஆயிரும். உனக்கு ஆயிரும்லடா? எனக்கு டபுள் ஹாப்பி தான், ட்ரிபிள் ஆகாது. ஏன்னா நான் டபுள் ஹாப்பியாக வாங்கிட்டேன்ல. வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா குட்டி மீன் கிட்ட வந்தாச்சு. வாங்க குட்டி மீனுக்கு முன்னாடி இதோட அம்மா அப்பா யாருன்னு பார்க்கணும். பார்க்கலாமா? எங்கே இருக்குது? இது குட்டி வாலி, இது தாங்க அதோட அம்மா அப்பா. பாருங்கள், 1 2 3 4 இந்த 4 மீன் சேர்ந்து தான் அவர் இவ்வளோ குட்டி உள்ளலாவதா திடுன்ட்டு. இது எல்லாமே இது போட்ட குட்டி தாங்க. பாருங்க, அழகா லாவுதா? இப்படி தரமாக இருக்கா? பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, அங்கே இங்கே நான் ஜாலியாக. அதுக்கு தாங்க செட்டப் பண்ணியிருக்கு. தேங்காய் சிரட்டை, பைப்பு, அதுக்குள்ளே ஒளிஞ்சு ஆடும். இங்கே ஏன் போட்டிருக்கோம்னா, நம்ம குட்டி போட்டால் இந்த மீன் தின்றும். அதனால் அந்த குட்டிலாம் போய் அந்த பைப்புக்குள்ளே சிரட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கணும். அப்போ நம்ம குட்டியை பார்த்தோம்னா டப்புன்னு ரெஸ்கியூ பண்ணி இதுக்குள்ளே போட்டு ஜாலியாக இதோட விட்டுடலாம். பாருங்கள், ரெஸ்கியூ டீம் ஆக்கில், ரெஸ்கியூ டீம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா
நோன்பு திறக்க பள்ளியாசல் போகிறோம். காமிடா என்னென்ன வச்சுருக்க? உள்ளக்குள்ளே வடை, நன்னாரி, தண்ணி பாட்டில் எல்லாமே இருக்குது. போய் அங்கே எப்படி நோன்பு திறக்க காமிக்கிறோம். போகலாமா? சரி வாங்க, பள்ளி கிட்ட தான் இருக்குது, போகிறோம். பள்ளியாசல் கிட்ட வந்தாச்சு, வா உள்ளே போமா. பள்ளியாசலுக்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே அப்படியே பார்த்தா சட்டி எல்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் நோன்பு கஞ்சி இருக்குது. திறக்கலான்னு போனேன், கை சுட்டுருச்சு. இங்கே பாருங்கள், சட்டி இதில் தான் நோன்பு கஞ்சி ஊற்றுவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்பை, நோன்பு கஞ்சி அள்ளி ஊற்றுற ஆப்பை. எப்படி அந்த காலத்தில் கிரியேட்டிவ்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துவையல், பேச்சம்பழம் எல்லாம் வச்சுட்டாங்க பாருங்கள். இன்னும் வடை இல்லை சம்சா ஏதோ வந்தோடனே வச்சு நோன்பை திறந்துட வேண்டியதான் ஜாலியாக. நோன்பு கஞ்சியோட சட்டியை திறந்தாச்சு. இங்கே பாருங்க, இப்படி தாங்க ஊற்றணும் நோன்பு கஞ்சி. கரெக்டாக அளவாக ஊற்றணும். நம்ம தப்பு தப்பாக ஊற்றிட்டோம்னா ஒன்று ஒன்றா அப்படியே ஊற்றணுங்க. மொத்தம் 61 கோப்பை. ஆனா நம்மதே வச்சோம். அதனால நாங்கள் அசர் தொழுவிட்டு வரும்போது அந்த அப்பா கூப்பிட்டு அடுக்க சொன்னார்ப்பில் அடுக்கணும். 61 கோப்பை நோன்பு கஞ்சி ஊற்றிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இதாங்க அபிராமம் நோன்பு கஞ்சின்றது. என்ன அபிராமம் நோன்பு கஞ்சி. அவ்வளோ தூரம் இருக்குது சட்டி. அங்கேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் ஊற்றணும். உட்காந்துச்சு, வடை சம்சா வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா நோன்பை திறந்துட்டு வந்தால் என்னென்ன கொடுத்தாடா? வடை, சம்சா, ஜூஸு, துவைய, நோன்பு கஞ்சி, டேட்ஸ் எல்லாம், பேரிச்சம்பழம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. முடிச்சு வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம். எல்லாம் ஒன்று தான் வைப்போம். பார்த்தீங்கன்னா சஹர் சாப்பாடு சாப்பிட போகிறோம். எந்திரிச்சிட்டோம். மணியை ரோலான்னு காமிக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா 3:40 காலையில். இப்போ தான் சஹர் வைக்கணும். சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்றலாம் என்னன்ட்டு. பாருங்க, இல்லை யாருமே இல்லை, இருட்டு ஒங்கின்னு கிடக்கு. அங்கே மட்டும் பெரிய எண்ணெய்லாம் உட்காந்துருக்காங்க, தெரியுதா? நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நம்ம வைக்க வேண்டியதான். சரி வாங்க நம்ம சாப்பாடை போய் பார்ப்போம். சஹர் சாப்பாடு வந்துருச்சு பாருங்கள். ரொட்டி, முட்டை தொக்கு, சிக்கனு. இங்கே ரொட்டிலாம் இருக்குது. இங்கே நம்ம தம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தம்பிக்கு அதான் ரொட்டி, முட்டை தொக்கு, சிக்கனு. இது எப்படா இருக்குது? சூப்பராக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? பாருங்க, நம்மளாம் ரொட்டி, முட்டை தொக்கு வச்சு சும்மா தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா மெனுவில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டால் சிக்கன் ரோலு. பாருங்கள், சிக்கனெல்லாம் தூவி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பிச்சு போடுறேன். நம்ம தம்பி ரோல் ஆக்கிட்டான். சூப்பராக இருக்கு. நியூ டிஷ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சார் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நோன்பு வைக்க போகிறோம். வச்சுருவோமா? வச்சாச்சு. தண்ணி குடிச்சு நியத்து வச்சு தொழுதாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.